என் அருமை மகன்களே, இன்று உங்களோடு நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன் திருக்குரானில் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஆகச்சிறந்த சொத்தை பற்றி பேசுகிறான். அவர்தான் லுக்மான் ஹக்கீம். அவருக்கு அல்லாஹ் அசாத்தியமான ஞானத்தை, ஹிக்மத், கொடுத்திருந்தான். லுக்மான் ஹக்கீம் யார்? பின்னணிக் கதை. குரான் லுக்மான் அவர்களுக்கு ஹிக்மத், ஞானம் வழங்கப்பட்டதாக கூறுகிறது. வரலாற்று ரீதியாக இவரைப் பற்றிச் சொல்லப்படும் ஒரு சுவாரஸ்யமான கதை இது. லுக்மான் அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தபோது அவரது எஜமான் அவரிடம் ஓர் ஆட்டை அறுத்து அதில் மிகச்சிறந்த 2 பாகங்களைக் கொண்டு வா என்று கூறினார். லுக்மான் அவர்கள் ஆட்டின் நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தார். சில நாட்கள் கழித்து எஜமான் அதே ஆட்டில் மிக மோசமான 2 பாகங்களைக் கொண்டு வா என்றார். இப்போதும் லுக்மான் அவர்கள் ஆட்டின் நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தார். ஆச்சரியப்பட்ட எஜமான் இதற்குக் காரணம் கேட்டார். அதற்கு லுக்மான் அவர்கள், இவை 2ம் செம்மையாக இருந்தால் மனித உடலில் இவைகளை விடச் சிறந்தவை வேறில்லை. இவை 2ம் கெட்டுப் போய்விட்டால் இவைகளை விட மோசமானவை வேறில்லை என்று பதிலளித்தார். ألف لم ميم تلك آية الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கூறுகிறான். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். நன்மை செய்வோருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கின்றன. அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், இன்னும் ஜகாத்தையும் கொடுப்பார்கள். அவர்கள் மறுமையைப் பற்றி உறுதியான நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் தாம் தங்கள் இறைவனால் அளிக்கப்பட்ட நேர்வழியில் இருக்கின்றனர், இன்னும் அவர்கள் தாம் வெற்றியாளர்கள். மனிதர்களில் சிலர் அறிவில்லாமல் அல்லாஹ்வின் வழியிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள், இன்னும் அதை பரிகாசமாக்கிக் கொள்கிறார்கள். இவர்களுக்குத்தான் இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. திருக்குரான் அத்தியாயம் லுக்மான் 31, வசனம் 1 முதல் 6 வரை.